ஜெய் சீதாராம். அனைவருக்கும் வணக்கம். அடியேனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது திருவாதிரை நட்சத்திரம். 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களினுடைய குண இயல்புகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. அதனுடைய அதிபதி புதன் பகவான். திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான். திருவாதிரை நட்சத்திரத்தின் பொதுவான குணங்கள் என்று சொன்னால் நல்ல புத்திசாலிகளாக இருப்பார்கள், பேச்சுக்களில் வல்லவர்களாக இருப்பார்கள், கல்வியில் ஓரளவு நாட்டம் உண்டு, தந்திரமாக பேசி காரியங்களை ஜெயித்து விடுவார்கள், அழகான தோற்றம் கொண்டவர்கள், அனைவருக்கும் நல்லவர்கள், பிறருக்கு உதவும் மனப்பான்மை உள்ளவர்கள், அழகான கண்களை உடையவர்கள், பெரும் புகழுக்கு உரியவர்களும் இந்த நட்சத்திரக்காரர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவான திருவாதிரை நட்சத்திரத்தின் இயல்புகளும் இருக்கும். உடன் எளிதில் பழகக்கூடிய பண்பு, நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்கள், ஆடம்பரமாக வாழக்கூடியவர்கள், கணக்கில் சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள், இதமான மகிழ்ச்சியான பேச்சுக்களை பேசக்கூடியவர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முரட்டு சுபாவம் கொண்டவர்கள், பிடிவாத குணமுடையவர்கள், கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், உறவினர்களிடம் பகைமை உடையவர்கள், சுயநலம் உடையவர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தின் 3ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானமாக இருக்க மாட்டார்கள், திமிராக பேச்சுகளை பேசுவார்கள், புறம் பேசும் குணம் உடையவர்கள், இரகசியம் உடையவர்கள், பகைமை விரும்பக்கூடியவர்கள் இவர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சாந்த குணம் அதிகம் இருக்கும், வஞ்சக எண்ணமும் இருக்கும், ஞாபக மறதி உடையவர்கள் இவர்கள், எழுதுவதில் விருப்பம் உள்ளவர்கள், விவேகமான முயற்சிகளை கொண்டவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அம்பாளை வணங்கலாம். ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம், உளுந்து தானம் பண்ணலாம். தொழுநோயாளிகள் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை இவர்கள் செய்யலாம். அதாவது போர்வை வாங்கி தானமாக கொடுக்கலாம். முதியோர்களுக்கு உதவி செய்வது, தான தர்மங்கள் செய்வது. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருநள்ளாறு சென்று வருவது, வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை பெறுவார்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.